ஓட்ஸ் வெஜ் பால்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அதை போட்டுருவோம். போட்டு 1/2 கப்பு தயிர் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறியாச்சு. இதுக்கு வந்து ஒரு பவுல் கேரட் எடுத்துருக்கேன். கேரட்டை வந்து நல்லா துருவிடுங்க. கோஸ் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். வெங்காயம் ஒரு பவுல், கொத்தமல்லியும் புதினாவும் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். மாங்காய் தூள் 1/2 ஸ்பூன் போடலாம். சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே நல்லா கிளறிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கடலை மாவு வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு அதுவும் நல்லா கையில் பசைஞ்சுப்போம். பணியார சட்டி வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆயில் ஃப்ரையை விட நமக்கு இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம். கொஞ்சம் நல்லா வெந்த உடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.